எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பில் தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக பின்புறம் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம். தமிழ்நாடு மின்சார வாரியம் அலுவலகம் பின்புறம் டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பில் ஒருநாள் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் ஏ சேர்க்கிறார் கூறுகையில், ஊதிய உயர்வு, வேலை பகிர்வு, களப்பணியாளர்கள் நிரப்புதல், புதிய பதவிகள் அனுமதித்தல், ஒப்பந்த தொழிலாளர்கள், பகுதி நேர பணியாளர்கள், பணி நிரந்தரம், கேங்மேன் பதவி மாற்றம், ஊர் மாற்றம், டிஏ, SCLL உள்ளிட்ட தேர்வுகள், விடுபட்ட கேங்மேன் பணி வழங்குதல், கணக்கீட்டு பிரிவு, பதவி உயர்வு உள்ளிட்ட எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 28/10/2025 தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகம் பின்புறம் எங்களுடைய ஃபெடரேஷன் சார்பில் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 5000 பேர் கலந்து கொண்டனர். இந்த தர்ணாவில் மாநில தலைவர் ஜே. லூர்து பாஸ்டின்ராஜ், பொருளாளர் என். பழனி உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு 65,000 காலி இடம் இருக்கு. ஃபீல்ட்ல வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. ஃபீல்ட் அசிஸ்டன்ட், வயர்மேன் இல்லை. மக்களுக்கு அன்றாடம் பணி செய்வதற்கு தொழிலாளர்கள் இல்லை. மின்சார வாரியம் இருக்கு, மின்சாரம் இருக்கு, ஆட்கள் இல்லை. இது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த வேலையை சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுகிறது, விபத்து ஏற்படுகிறது, உயிரிழப்பு ஏற்படுகிறது. அதே மின்சார வாரியத்தோட கவனத்திற்கு காலி இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்ம போராடுறோம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் சஜஷன் சொல்றோம். ஐடி இருக்கிறதுக்காக ஒரு 1850 பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. ஒரு 5000-10,000 பேர் ஐடி எடுக்க, கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்கள டெய்லி ரேட்டட் ஒர்க் பண்ண வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 5000 கேங்மேன் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிறத நிரந்தரப்படுத்துங்க. ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்றோம். கவர்மெண்ட் நிர்வாகம் முடிவெடுக்கணும். வேஜ் டிவிஷன் டியூ டைம் 2 வருஷம் ஆயிடுது. அது தள்ளிட்டே போனதுன்னா வேஜ் டிவிஷன் டிலே ஆயிடும். எங்களுக்கு என்ன ஒரு நெருக்கடினா, வேஜ் டிவிஷன் எவ்வளவு நாள் கழிச்சு கொடுக்குறாங்களோ அவ்வளவு நாளுக்கு அரியர் இல்லாம போயிடும். எங்க உழைப்பு என்பது ஊதியம் இல்லாத உழைப்பா ஆகுது. குறைந்த ஊதியத்தை வாங்கி அதிகமான வேலை செய்யறேன். இப்ப காலி பண்ண இருக்கு, அவளுக்கு காலி பண்ணறதோட வேலையை நாங்க தானே செய்யறோம். இப்ப குறிப்பிட்ட காலத்துல எங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கணும். இது முக்கியமான பிரதான கோரிக்கைகள். அந்த கேங்மேன்ல ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஃபீல்ட் அசிஸ்டண்டா ரீடிசிக்னேட் பண்ணிட்டு அவங்கள இந்த நிரந்தர பணிக்கு பயன்படுத்திக்கலாம். அவர்களை சொந்த ஊருக்கு ஊர் மாறுதல் பண்ணணும். இது போன்ற பிரதான கோரிக்கைகள் இருக்கு. 18 கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறோம். மின்சார வாரியம் அதை மேல் கவனம் எடுக்கணும், அரசு கவனம் எடுக்கணும். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார தொழிலாளர்கள் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன்ல இங்கே கூடி தர்ணா போராட்டம் நடத்துகிறோம். கடந்த வாரம் 28ஆம் தேதி எல்லா இடங்கள்லயும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இது அடுத்த கட்ட போராட்டமா தர்ணா நடக்கிறது. இதை தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை அரசும் நிர்வாகம் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் எங்களுடைய முழு பொட்டன்ஷியலையும் யூட்டிலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப வந்திருக்கிறது ஒரு சிறு பகுதி தான். எங்களுடைய முழு சக்தியையும் திரட்டி போராட வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை, போராட்டத்தை மின்சார வாரியம் எதிர்கொள்ள வேண்டாம் என்று நாங்க கேட்கிறோம். பிரச்சனையிலேயே முடிவு கொண்டு வாங்க, கூட்டு பேசுங்க. பிரச்சனையில முடிச்சிட்டீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு அவசியம் இருக்காது. நாட்டுக்காக போராடுறோம், மக்களுக்காக போராடுறோம், எங்களுக்காக போராடுறோம். எலக்ட்ரிசிட்டி செக்டர் பிரைவேடைஸ் ஆயிடக்கூடாது, பப்ளிக் செக்டர்லயே இருக்கணும். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஆட்களை பூர்த்தி செய்யணும். வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு, மக்கள், நாடு, தொழிலாளர்கள். இது சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் இருக்கு. மின்சார வாரியம் அரசும் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. இது வரைக்கும் எதுவும் அழைப்பு இல்லை. பொதுவாகவே நாங்க வேஜ் டிவிஷன் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்றோம். இன்னைக்கு கூப்பிடுறாங்க, கூப்பிடல, அது 2வது விஷயம். ஊதியத்திற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கட்டும், அது ஒரு கோரிக்கையா இருக்கு. அது தொடங்கட்டும், தொடங்கினா நம்ம அதுல பேசுவோம். இன்னைக்கு ஒரு எவ்வளவு பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியுது. ஒரு 4000-3000 பேர் கலந்துருக்காங்க. ஒரு 100 பெண்களுக்கு மேல இருக்காங்க. மதிய உணவு இடைவேளை நேரம் இப்போ, அதனால சீட்லாம் காலையில்